எல்லாருக்கும் நமஸ்காரம். ரங்கநாதன் அழகாக சொல்லியிருக்காரு. ஒரு இது எல்லாம் நமக்கு இந்த வயசில் நமக்கு தேவை ஆன்மீகன்றது ரொம்ப பொருத்தமாக அருமையான இது. அருமையாக பளிச்சுன்னு எனக்கு யாரோ நெத்தியில் அடிச்சு சொன்ன மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. அதுதான் நானும் அது எனக்கு அந்த ஐடியா தான். பட் ஒரு ஐடியா இதையே சொல்லிட்டு இருக்காரு, வேறு ஏதாவது சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு அது சொல்லணுன்றதுக்காக நடுவில் அப்படி ஒரு வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் ஏதாவது மற்றது சொல்கிறேன். பெரும்பாலும் நம்மது வந்து ஆன்மீகம் சார்ந்தவையாக தான் இருக்கும், அதில் மாற்றம் இல்லை. இப்போ இது வந்து பக்த விஜயத்திலிருந்து கதையை பார்ப்போம். பக்த விஜயன்றது என்னன்னா, பெருமாளுடைய பக்தர்கள் எங்கெங்க என்னென்ன போனாங்க, அவங்களுக்கு என்னென்ன நடந்ததுன்றதை பற்றி தான் அந்த மாதிரி விஷயங்கள். அதில் வந்து பக்த விஜயத்தில் வந்து நிறைய பேர் நம்ம சவுத் இந்தியன் கதையெல்லாம் நம்ம கேட்டுருக்கோம், நார்த் இந்தியன் நம்ம கேட்டதில்லை. அதில் தானே பக்த விஜயத்தை செலக்ட் பண்ணி. பக்த விஜயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கதைகள் இருக்கும். அதில் ஒன்றுன்னா அப்படி நேரம் வரும்போதெல்லாம் சொல்கிறேன். அந்த கல்ல நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். உங்களுக்கு தெரியாத விஷயத்தை தெரியப்படுத்தணும், உங்களுக்கு தெரிஞ்சு வைக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை. அதனால தான் நான் பக்த விஜயத்தை தேர்ந்தெடுத்தேன். இருக்கிற நடுவோட வேற எதுவும் மாற்றி சொல்கிறேன், ஒரே இது இல்லாத. பக்த விஜயத்தில் பார்த்தீங்கன்னா சோனாபத்தர் கதைன்னு ஒன்று இருக்கு. பக்த விஜயன்றது ஆக்சுவலாக என்னன்னா, மகாபாரத சண்டைக்கு அப்புறம், மகாபாரதம் முடிஞ்ச அப்புறம் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணி அவருடைய புகழை வெளியில பரப்பி அவர்கிட்ட போய் சேர்ந்தவங்க எத்தனை பேர், பெருமாளோட அனுகிரகம் வாங்கி பெருமாளோட அற்புதங்களை நிகழ்த்தவர் யார் யாரு, அந்த மாதிரி பெருமாளுடைய பக்தர்கள் பாகவதருடைய கதைகள் தான் அது. இதுல சோனாபத்தர்னு ஒருத்தர். இவர் வந்து எப்பயுமே பாண்டரங்கன் மேல ஒரு ஒரு அவருக்கு மனசுல லைஃப். பாண்டரங்கனை எப்பயுமே சேவிப்பார். தினமும் காத்தால எழுந்து குளிச்சுட்டு பாண்டரவனுக்கு பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவரோட தொழிலை ஆரம்பிப்பார். அவரோட தொழில் என்னன்னா ஷேவிங் பண்றது. இதுல முக்கியமா இதுல எதுக்கு எடுத்துக்கிறேன்னா, இதுல வந்து இந்த பக்த விஜயத்துல வந்து பலதரப்பட்ட மக்களும் பகவான் பாகவதன்றது வந்து தான் பார்த்தாங்க. இனம் மொழி அதெல்லாம் எதுவுமே பார்க்கல. இது வந்து ஒரு நாவிதர் ஷேவிங் பண்றோம். தினம் பாண்டரங்கனை இறங்கி பூஜை பண்ணிட்டு பூஜையை முடிச்சுட்டு வந்துதான் இந்த தன்னுடைய குலத்தொழிலை செய்யுது. அது மாதிரி இவர் வந்து ஷேவிங் பண்றாரு. ஒரு நாள் ராஜா வந்து இந்த சோனாபத்தரை கூப்பிட்டு, நீங்க வந்து எனக்கு பூஜை இது ஷேவிங் பண்ணுங்க, நாளைக்கு கத்தால ஷேவிங் பண்ணிக்கிறதுக்கு வர சொல்லு அப்படின்னு. அப்ப எல்லாம் அப்படின்னா ஷேவிங் பண்ணும்போது எண்ணெய் தேய்ச்சி விடுவாங்க. எண்ணெயை தலையில வச்சுட்டு அந்த எண்ணெய் தலையில ஊறிட்டு இருக்கும். நாவிதன் ஷேவிங் பண்ணுவான். எண்ணெயை தலையில வைக்கிறது அவன் தான் வைப்பான், நாவிதன் தான் வைப்பான். வச்சு தலையில தேய்ச்சி விட்டு உடம்பெல்லாம் தேய்ச்சி விட்டு இது எண்ணெயை எல்லாம் பண்ணி உலகத்தை ஷவரம் பண்ணி சுத்தம் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு தான் போவான். அதுக்கு ஒரு நாள் குறிச்சிருப்பாங்க. அந்த காலத்துல எப்படின்னா, ஆம்பளைகளுக்கு வந்து சனிக்கிழமையும் புதன்கிழமையும், பெண்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும். பெண்களுக்கு வந்து தாதியர்கள் செய்வாங்க, ஆண்களுக்கு வந்து அந்தந்த காரியத்தை செய்கிறவங்க வருவாங்க. ஷேவிங் பண்ணுறவங்க வந்து அதை பண்ணுவான், அவன் தான் பண்ணுவான். இவனை மறுநாள் வர சொல்லியிருந்தார் அரசன். நாளைக்கு வந்து ராஜாவுக்கு முகஷவரம் பண்ணணும், வந்துடு அப்படின்னு சேவர்கள் மூலமாக சொல்லி அனுப்பிச்சிட்டா. வீட்டுக்கு வந்து சொல்லிட்டா. இவரும் கேட்டுட்டார், இவருக்கும் தெரியும். இவர் என்ன பண்ணுறார், அந்த அந்த பொட்டி இருக்கும், அது பேர் அடக்கம்னு பேர். எப்பயுமே நாவிதன் கையில் வச்சுருக்க பொட்டிக்கு பேர் அடக்கம்னு பேர். அந்த அந்த பொட்டியை வந்து பூஜை பண்ணுறாரு. அதை வச்சுட்டு காத்தால எழுந்து இவர் குளிச்சுட்டு பெருமாளுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காரு. நேரம் போனதே தெரியல. இவருக்கு பெருமாள் பூஜை முடியவே இல்லை, முடிய மாட்டேங்கிறது. இவர் கன்க்ளூஷனுக்கு வரவே மாட்டேங்கிறது. பெருமாளையே சேவிச்சுட்டு இருக்காரு. காத்தால வந்து பார்க்குறாரு, இவர் போகல. உடனே அரசவையிலேருந்து ஆள் வருது. ராஜா உடனே கூப்பிட்டு வர சொல்கிறாரு. வந்தால் அவனோட வீட்டுக்கு வந்து சொல்கிறா. அவரோட ஒய்ஃப் இருக்கா பார்த்தீங்க, அவன் வந்து அவருக்கு ரொம்ப கோஆப்ரேட்டிவ். அதனால என்னன்னா, பூஜை பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னா இவெல்லாம் ஒத்துக்க மாட்டான். இவன் என்ன இவன் அம்பட்டான், இவனுக்கு என்ன பூஜை இருக்குன்னு எழுப்பி விட்டுருவா. அதனால நம்ம ஹஸ்பண்டோட இதை நம்ம கலைக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிருக்காரு. இன்னும் வரலன்னு சொல்லிடுறான். சரின்னு போயிடுறான். கொஞ்ச நாள் ஆச்சு, மறுபடியும் வரல. என்ன மறுபடியும் வரா. அப்பயும் இவர் எழுந்துக்கல. மறுபடியும் அரசவையில இருந்து வரா, இன்னும் வெளியில போயிருக்காரு அவரு அப்படின்னு சொல்றார். சொன்ன உடனே இதை பக்கத்து வீட்டுல இன்னொரு மாட்டாங்க. எப்பயுமே நீங்க எங்கேயும் வெளியில பாத்தீங்கன்னா பிராமணனுக்கு விரோதி பிராமணன் தான். அது மாதிரி அவங்கவுங்களுக்கு விரோதி அவங்களே ஒருத்தருப்பான், சொந்தக்காரன் ஒருத்தருப்பான். அது மாதிரி இதுல அவருக்கு இவருடைய மாமா ஒருத்தருக்கான் சொந்தக்காரன் பக்கத்துல. அந்த அவன் அவன் என்ன பண்றான், நேரா மெதுவா ராஜா கிட்ட போய், பூனாபத்தர் பேர் அவன் பேரு. இவர் பேர் சோனாபத்தர், அவன் பேர் பூனாபத்தர். பூனாபத்தர் போய் அரசவையில் போய் மெதுவா ராஜா கிட்ட, ராஜா இன்னைக்கு அவன் வரமாட்டான், நீங்க எத்தனை தடவை அனுப்பினாலும் யாரும் வந்து உங்களுக்கு அதெல்லாம் பண்ண மாட்டா. ஒண்ணு வேணா பண்ணலாம், நான் வந்து பண்ணி விடுறேன் வேணா, நீங்க சொன்னீங்கன்னா நான் வேணா வந்து செய்யறேன். ஏன் வரமாட்டான்னு கேட்கிறாரு ராஜா. கேட்டா அவன் வீட்டுக்குள்ளதான் உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருக்கான்.
அவன் பூஜைன்ற பேர்ல இதுல உட்காந்துருக்கான், அவன் ஒய்ஃபு வேணும்னு இது மாதிரி சொல்லி அனுப்புறான். அவன் உள்ள ஒழிஞ்சிட்டு இல்லைன்னு சொல்லி அனுப்புறான் போல இருக்குன்னு ராஜாவுக்கு எக்ட்ரிக்கா ஏறிடுறது. பயங்கர கோபம் வந்துடுது. அது வரைக்கும் அவன் என்ன பண்ணிட்டு இருந்தோம், புறாபத்தர் வந்து அது வரைக்கும் அவர் சோனாபத்தர் வந்து அந்த வேலையை நாவிதன் வேலையை ஒழுங்கா செஞ்சிடணும். வரல கோபம் வருது, பயங்கர கோபம் வந்துடுது. அவன் தலையை வெட்டி சாத்திடுறான். வரட்டா அவன் தலையை வெட்டிடுறேன்னு வருவார். அவன் என்ன பண்ணுவான், சரி இப்ப நீ ஷேவிங் பண்றியா, நீ பண்றியா அப்படின்ற. ஆமா நான் பண்ணி விடுறேன் நம்ம ராஜான்னு கேட்கறான். அதுக்குள்ள சோனாபத்தர் வந்துடுறாரு அங்கிருந்து கையில ஒரு பெட்டியோட. அந்த அடக்கம்னு அதுக்கு தான் அந்த அடக்கன்ற பெட்டியோட வந்து, ராஜா மன்னிக்கணும், பூஜை பண்ணியிருந்தா நல்ல உண்மையை சொல்றேன், பூஜை பண்ணியிருந்தா என்னால முடியல, எனக்கு நீங்க நான் இப்ப பண்ணி விடுறேன் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி அவன் ஒழுங்கா வந்து எல்லாம் பண்ணியிருக்கானு ராஜாவுக்கு கோவம் இருந்தா கூட கோவம் மறைஞ்சு போறது. வந்துட்டான் சரி பண்ண விட சொல்லலன்ட்டு அப்புறம் இந்த கூனாபத்திரம் அனுப்பிட்டு நீ போ நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவனை கூப்பிட்டு, சரி உடனே செய்ய, இனிமே இன்னொரு தடவை நீ இது மாதிரி நான் கூப்பிட்டு வரல டிலேன்ற மாதிரி இருந்ததுன்னா உனக்கு சரிச்சே இருந்தா தண்டனை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு. சரி ராஜா நான் தெரியாம பண்ணிட்டேன், இனிமே அது ஆகாது, என் ஒய்ஃப் சொல்லிட்டா, என்னை எழுப்பி சொல்லலை, அவன் கூப்பிட்டு சொல்லலை, என்னுடைய நிஷ்டையை கலைக்க வேண்டான்னு விட்டுட்டா அப்படின்னு சொல்ற. ராஜா உட்காந்துக்கிறான். ராஜாவுக்கு தலையில எண்ணெய் வச்சு, எண்ணெய் கிண்ணம் அப்பெல்லாம் இருந்ததுன்னா தங்க கிண்ணத்துல ராஜாவுக்கு எண்ணெய் கொட்டி வைப்பான். அந்த எண்ணெயை கையில எடுத்து தலையில தேய்ச்சி விடணும். தலையில வச்சு விட்டு உடம்புல தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறம் முகத்துல ஷேவிங் பண்ணணும். ஷேவிங் பண்ணி அந்த எண்ணெய் ஊறிட்டு இருக்கும். அப்புறம் உடம்பெல்லாம் எங்க முடி இறக்க பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு உடம்பெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி விட்டு அத்தனை வேலையும் அந்த நாவிதன் தான் பண்ணுவோம். தலையில எண்ணெய் வைக்கிறேன். எண்ணெய் கிட்டத்தது ஒரு கை தலையில எடுத்த உடனே இப்படி ஏதாச்சும் ராஜா வந்து எண்ணெய் கிணத்தை பார்க்கறாரு. அங்க கிருஷ்ணன், கிருஷ்ணனோட உருவம் தாண்டவம் நாட்டியம் ஆடுற கிருஷ்ணனுடைய உருவம் தெரியுது. கிருஷ்ணன் வந்து அந்த எண்ணெய் கிணத்துல இருக்கிற பிம்பத்துல நாட்டியம் ஆடுற. இது புதுசா நம்ம பார்க்கவே இல்லை. இல்லைன்னா பார்க்க ராஜா தனியே ஒரு நம்ம உனக்கு குத்தி பார்த்துக்க நம்ம பார்க்கறது ஜெஞ்சம் தானே கனவா, என்ன பட்டதுன்னா என்ன பட்டா தூக்கம் வந்துடும், அதனால தூங்குற மாதிரி சந்தேகம் வந்துடுது. பார்த்தா நிஜம்தான், அவர் நினைவெல்லாம் இருக்கு. ஆனா கிண்ணத்துல கிருஷ்ணன் இருக்காரு தெரியல. கிருஷ்ணன் அந்த 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 பிம்பத்தை கலைக்க விரும்பல. அப்படியே விட்டு அவன் எண்ணெய் எடுக்கும்போது அப்படி கலையும். எண்ணெய் எடுத்து முடிச்ச உடனே அங்க வந்து கிருஷ்ணன் வந்து புல்லாங்குழல் ஊதிட்டு நடனம் ஆடுவார். ராஜா அப்படியே பார்த்துட்டு மெய் மறந்து போயிடுறேன். இந்த அதே மாதிரி இந்த சோனாபத்தர் எண்ணெய் தேய்க்கிறார் இல்லையா, தேய்க்கிறது வந்து பார்த்தா அவரோட உடம்பு கை காலையெல்லாம் தேய்க்கும் போது இவருக்கு ஒரு உலகத்திலேயே சொல்ல முடியாத ஒரு ஆனந்தம் கிடைக்கும். அதுல அவ்வளவு நல்லா தேய்ப்பார், அவ்வளவு நல்லா இருக்கும். அது உடம்புக்குள்ளேயே ஒரு ஒரு குதூகலம் வந்துடும் ராஜாவுக்கு. ராஜாவுக்கு இந்த அனுபவம் இது வரைக்கும் இருந்ததே இல்லை. அப்படியே ஆனந்தம் ஆயிடுறார். எல்லாம் முடிஞ்ச உடனே எல்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி முடிஞ்ச உடனே ஒரு பை நிறைய பொன் காசு, ஒரு காசு கொடுப்பா. ஒரு நாள் சேவிங் பண்ண ராஜா வந்து ஒரு பொற்காசு கொடுத்து அனுப்புவார். ஒரு பை நிறைய பொற்காசை கொண்டு வந்து இவங்ககிட்ட கொடுத்து சோனாபத்தர்கிட்ட, இன்னைக்கு நீ பண்ண சர்வீஸ் வந்து எனக்கு ரொம்ப இதுவா இருந்தது, ஹாப்பியா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு இனம் புரியாத ஒரு என் மனசுக்குள்ள ஒரு இது வந்தது, எனக்குள்ள ஒரு ஞானம் உண்டாச்சு. இதெல்லாம் எனக்கு எப்படி வந்ததுன்னே தெரியல. இன்னைக்கு என்கிட்ட பெரிய மாற்றம் எனக்கே தெரியுது. அதனால இது நீ எடுத்துட்டு போய் அந்த காசையெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போறேன், உன்ன மாதிரி பக்தர்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்குறேன். ராஜா அது வரைக்கும் அந்த மாதிரிலாம் கிடையாது. கொடுத்த உடனே இவனை ஆச்சரியப்படுறான். ராஜா கொடுக்கறத வேண்டாம்னு சொல்லக்கூடாது, வேண்டாம்னு சொன்னா அது ராஜாவை அவமரியாதை பண்ற மாதிரி. என்ன பண்ணுறதுன்னு எல்லாம் வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு வெளியில வர, வாங்கிட்டு வெளியில வந்துட்டு போறார். ஆனா வந்தது வந்து பெருமாள் கிருஷ்ணன் வந்திருக்காரு. அந்த மாதிரி உண்மையான சோனாபத்தர் அங்க பூஜை பண்ணியிருந்தார் பாருங்க. அவருக்கு நிஷ்டை கழிஞ்சு எழுந்த உடனே அவரோட மனைவி சொல்றா, இது மாதிரி ராஜா கிட்ட இருந்து 2 பேரும் வந்துட்டு போனா உங்களை கூப்பிட்டாங்க, அடிப்பாவி எழுப்பாம விட்டிய அந்த ஆள் கோச்சுக்கு போற. ராஜா என்ன பண்ணுவாரோ தெரியல, 2 பேரும் கூப்பிட்டு மாதிரி அவமரியாதை பண்றோம், என்ன பண்ணுவாரோ பயமா இருக்க, இந்த மாதிரி பண்ணிட்டேன்றாரு. இல்ல நீங்க வந்து பெருமாளை சேவிக்கும் போது உங்களுக்கு பெருமாள் தான் முக்கியம், ராஜாவோட இது முக்கியம் இல்ல. அதனால நான் சொல்லிட்டேன், உங்களை வந்து இந்த இதுக்கு காரணம் வந்து பெருமாள் தானே, கிருஷ்ணன் தானே, அந்த கண்ணனே வாட்டுறதுக்குன்னே ஏதாவது பண்ணுவார், நீங்க போங்க அப்படின்றா. இவன் தைரியமா பயந்துட்டு அந்த அடக்கப்பட்டியை கையை எடுத்து இடுப்புல வச்சுட்டு அப்படியே மெதுவா பயந்து நானி கோடிட்டு பயந்து அரச வச்சு வராரு. வந்த உடனே பார்த்தா ராஜா வந்து இவரை பார்த்த உடனே ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறேன் சோனாபத்திர. கட்டி பிடிச்சினா இவருக்கு ஒன்றும் புரியல. ராஜா தெரியாம லேட் ஆயிடுச்சு நான் வரத்துக்கு, இந்த மாதிரி எனக்கு நான் பூஜை பண்ணியிருந்தேன், எனக்கே தெரியல எப்படி ஆச்சுன்னு, இனிமேல் இந்த மாதிரி நடக்காது இல்லை அப்படியா, இப்ப வந்து எனக்கு பண்ணி விட்டு போயிட்டு எல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து என்ன புதுசா ஒரு வேஷம் போடுறீன்னு ராஜா திட்டுறாரு. திட்டிட்டு எனக்கு வந்து நீ நீ ஷேவிங் பண்ணப்ப எனக்கு ஒரு ஆனந்தம் இருந்தது, அந்த எண்ணெய் கட்டத்துல எனக்கு இப்ப கிருஷ்ணனை காமிச்ச, அந்த கிருஷ்ணனை எனக்கு மறுபடியும் பார்க்கணும் போல இருக்கு காட்டுன்ற. நான் ஒண்ணுமே பண்ணல, எனக்கு நான் வரவே இல்லையேன்னா ராஜா ஒத்துக்க மாட்டேங்க, நீ தானே வந்தான்ற. ஒண்ணுமே புரியல. கிருஷ்ணன் கிட்ட பெருமாள் கிட்ட வேண்டும் போது பார்த்தா ராஜாவை வந்து அந்த ராஜா பையில கொடுத்தாரு அந்த காசு மூட்டை, அது வீட்டுக்குள்ள இருக்கு. அங்க
உடனே ஓடி வந்து அவரோட ஒய்ஃப் வந்து ஓடி வரா வீட்டுல இருந்து, சுவாமி நீங்க இப்படி வரும்போதே பின்னாடியே இன்னொருத்தர் வந்தார் உங்களை மாதிரியே, வந்து இதை கொடுத்துட்டு இது ராஜா கொடுத்தா வச்சுக்கோ உள்ள உங்க வீட்டுக்கு கொடுன்னு சொல்லி ஒரு வந்தவர் வந்து கொடுத்துட்டு போனார் என்கிட்ட. உங்க ராஜா அரண்மனைக்கு போயிருக்காரு, வந்தவொடனே இதை கொடு அப்படின்னு கொடுத்துட்டு போனார். இவ்வளவு காசு அரசு பணம், ஏன்னா திடீர்னு கவர்மெண்ட்ல கேள்வி கேட்போம். அது மாதிரிலாம் அதிகமாலாம் வச்சுக்க முடியாது எல்லாம். இப்ப எப்படி உங்களுக்கு வந்து ரைடு வருதோ அதே மாதிரி வரவுக்கு ஏற்ற பணம் அந்த அது எப்படி வந்ததுன்றத சொல்லணும். ராஜா திடீர்னு பார்த்தா, திடீர்னு அந்த பணக்காரனாட்டா ராஜா சும்மா இருக்க மாட்டான். திடீர்னு வந்து உள்ள புந்து வீட்டுக்குள்ள புந்து எல்லாத்தையும் தடை பாப்பா இது ஏது எப்படி வந்தது என்ன ஏதுன்னு எப்படி வந்ததுன்றத சொல்லணும். ஆக இவர் வந்து பயந்துட்டு அதனால இவ்வளவு பெரிய காசை ஒரு கொடுத்துட்டு போயிட்டார். பையில திறந்து பார்த்த அப்புறம் தான் காசு ஒரு காசுன்னு தெரிஞ்சுது. அதனால நம்ம அரசர்கிட்டயே கொடுத்துட்டு அரசர் இது கொடுத்ததுக்கான உத்தரவு ஏதாவது இருக்கா, இது என்ன எது கொடுத்தா என்ன எதுன்னு தெரியல, திருப்பி அரசர்கிட்டயே கொடுத்துட்டு போயிடலான்னு வந்தேன்னு கொண்டு வந்து கொண்டு வர ராஜா பாக்குற இப்படி வந்து நடந்ததெல்லாம் யோசிக்கிறார், யார் வந்ததுன்றதெல்லாம். ஆஹா கிருஷ்ணன் வந்தாருன்னு உடனே ராஜா வந்து அந்த சோராபத்தர் காலுக்கு வந்து சேவிக்கிறார். எனக்கு அரச பதவி எல்லாம் வேண்டாம், நான் உங்களுக்கு அடியாராவே இருக்கேன், உங்களுக்கு சிஷ்யனாவே இருக்கேன். சோனாபத்தர் வந்து நான் தான் உங்களுக்கு சிஷ்யனா இருக்கணும், நான் இவ்வளவு காலமா வேண்டேன் எல்லாம் பண்றேன், உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கேன் பாண்டரங்கனை பாக்குறதுக்கு. ஆனா பாண்டரங்கன் என்ன பண்ண, உங்களுக்கு தொட்டு உங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டு உங்களுக்கு சவரம் பண்ணி விட்டு பெருமாள் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காருன்னா எவ்வளவு பெரிய விஷயம். இது வந்து இது இந்த இந்த இது கொடுப்பனை எனக்கு இல்லாத போயிடுச்சு அப்படின்ட்டு அழற சோனாபத்தர் ஒரே அழறார். எனக்காக பாண்டரங்கன் வந்து நீ வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணியா, எனக்காக நீ பண்ணியான்னு ஓன் அழற. அழுது அப்புறம் அவன் 2 பேரும் அழக. அது உடனே வேற பாண்டரங்கனே எதிர வந்து காட்சி கொடுக்குறார். நீங்க 2 பேருமே பெரிய பக்தர்கள் எனக்கு தெரியும். நான் ராஜாவுக்கு ஏன் கொடுத்தேன்னா, ராஜா இது வரைக்கும் யாரையும் வந்து தர்மத்தோட இந்த ஆட்சி தர்ம நியாயத்தோட இதை ஆட்சி பண்ணிட்டு வந்தான். அதான் ராஜாவோட மேல எந்த தப்பும் இல்லை. ராஜாவுக்கு கோபம் வருதுன்றது இயற்கை. கோபத்துல உன்னை சொன்னானே வழி உனக்கு ராஜா பனிஷ்மெண்ட் கொடுக்கணுன்ற எண்ணம் கிடையாது ராஜாவுக்கு. அதனாலதான் நீ வந்த உடனே உன்னை வந்து ஏத்துட்டான். உன் உருவத்துல நான் வந்த உடனே ராஜா வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஏத்துட்டான். அதனால அரசாட்சி என்ன பண்ணினான் ராஜா, நீ வந்து எப்பயுமே என்னோட பக்தரா இருக்க, நீ எவ்வளவோ பரப்பிட்டு இருக்க, இன்னும் கொஞ்ச நாள் இருந்து பூலோகத்துல உன்னுடைய பக்தி என்னுடைய நாம பெருமாளுடைய ஆன்மீகத்தை பரப்பிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சேரும், உனக்கு மோட்சம் காத்திருக்கு, உனக்கு ராஜாவுக்கு மோட்சம் காத்திருக்குன்னு சொல்லி அசிரீரி சொல்லிட்டு பாண்டரங்கன் காட்சி கொடுத்துட்டு மறைஞ்சு போறார். போன அப்புறம் அந்த ராஜா அப்படியே எல்லாத்தையும் விட்டுறான். அவன் போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் கட்டிடுறான், 4 முழ துண்டை இடுப்புல கட்டிட்டு காவி துண்டை இடுப்பை கட்டிட்டு அப்படியே அந்த இவரோட பின்னாடியே ஒத்துறான். நாட்டை யாருகிட்டையும் ஒப்படைக்கவும் இல்லை, ஒண்ணும் பண்ணல. அப்புறம் ராணி பார்த்து என்னமோ பண்றா, நாட்டை ஆள்றா, அது வேற. ஆனா ராஜா அப்படியே எல்லாத்தையும் அந்த இடத்துல எல்லாத்தையும் துணி கிணி உடம்பு போடுற காது உடம்பு எல்லா நகைகள் எல்லாம் திறந்துட்டு ஒரு இடுப்புல ஒரு டவலை கட்டிட்டு அந்த அப்படியே நேரா பின்னாடியே வந்துடுறார். சோனாபத்திரம் பின்னாடியே சோனாபத்திரம் அப்படியே ஊருவா போய் இந்த ஜபம் பண்றது. அந்த இது வச்சுட்டு ஜல் ஜல் அடிச்சுன்னு ஆக்கா ஜபம் பண்ணிட்டு போவாங்க மகள், அந்த குரூப் அது. அதில் அடிச்சுன்னு போகிறது அப்படியே இருந்தால் அப்புறம் கொஞ்ச நாள் கொடுத்து 2 பேருக்கும் மோட்டம் கிடைச்சிருது. அங்கே சோனாபத்தர் வந்து ஒரு நாவிதன்னு இறைவன் பார்க்கல. ராஜா முதல்ல பார்த்தாரு, ஆனா அதுக்கப்புறம் பார்க்கல. ஒரு நாவிதனால நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நாவிதன் உருவத்துல பெருமாள் வந்தார், நமக்கு இந்த மாதிரி ஒரு காட்சி கொடுத்தது. ராஜா வந்து ஒரு தெய்வீகமா தான் பார்க்கிறார். அது தனக்கு தன்னை வழிமாற்றிய ஒரு நிகழ்வுன்னு தான் நினைக்கிறேன். ஆக இது மாதிரி நிறைய என்ன இருக்கு, அதில் அப்பப்போ ஒன்று சொல்றேன். தேங்க்யூ.